பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு நாம் அவருடைய கற்பனையின்படி நடக்கணும் என்பது தெய்வ சித்தம். ஆனால் நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் நடக்கும்போது சில நேரங்கள்ல நமக்கு உபத்திரம் வரும். ஆனா அந்த உபத்திரம் மத்தியிலும் நாம் நடக்க வேண்டும் விசுவாசத்தோடு. ஆனா நமக்கு ஒரு துணை தேவை. நமக்கு ஆலோசனை கொடுத்து சரியான பாதையிலே தெய்வ சித்தத்தோடு நாம் அவருடைய பாதையில் நடக்க நமக்கு ஒரு துணை தேவை. அந்த துணைதான் ஆவியானவர். அவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை கூறி சரியான பாதையில் நடத்துகிறவர் அவர்தான் ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். அது மாத்திரமல்ல, அவருக்கு இன்னொரு பேர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை கூறுவது அவர் ஒருவர் தான். சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நாம் அதுல இருந்து மீண்டும் விசுவாசத்தில் பலப்பட்டு சரியான பாதையில் நடக்கவும், அதே போல நாம் இந்த பூமியில வாழ்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும் அவருடைய வருகை மட்டும் நாம் திடமா நடந்து நின்று கொண்டு விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் இருக்க நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தேவை. இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை ஆலோசனை கர்த்தர் யார், அவர் எப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அந்த ஆலோசனைப்படி நாம் எப்படி நடப்பது என்று வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:14 வாசிக்கலாம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஆமென். ஆமென். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். Counsel is mine and sound wisdom. I am understanding. I have strength. நானே புத்தி என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ நாம் இந்த பூமியில ஞானமாய் நடக்க அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அப்போ அந்த ஆலோசனைப்படி நடக்க தேவன் நமக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை தேவை இன்றைக்கு? சோ சில நேரங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள நமக்கு ஆலோசனை தேவை. ஒரு மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனை நமக்கு மிக மிக அவசியம். அப்போ நாம் மாம்சத்தில் நடக்காமல் ஆவியில் நடந்து கொண்டால் அந்த ஆலோசனைப்படி நாம் நடப்போம். அப்போ சில நேரங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்தது என்று நமக்கு தெரியாதனால அந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு நடந்தால் நமக்கு அது நலமா இருக்கும். அப்போ ஆலோசனையும் மெய் ஞானமும் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் அந்த ஆலோசனையும் ஞானமும் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நான் தான் புத்தி, வல்லமை என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி முன் அறிவித்து அவருடைய வருகை குறித்து அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அநேகம் உண்டு பழைய ஏற்பாட்டுல. அதுல முக்கியமா பார்க்கும்போது ஏசியா புத்தகம் இயேசு கிறிஸ்துவ வருகை குறித்து அநேக இடங்கள்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்படுதான். ஏசியா மூலமாக அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் யார் என்று, அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்று, அவர் இந்த பூமியில மாம்சம் வெளிப்பட போகிறார் என்று அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதுல முக்கியமா இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர்தான் இயேசு. கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் தோளில் மேல் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்குது. அதிசயமானவர் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுதான் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் சொல்லி எழுதப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. கவுன்சிலர். நமக்கு வேண்டிய சரியான ஆலோசனை கொடுப்பவர் தான் அந்த ஆலோசனை கர்த்தர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட போகிறார் என்று முன்னவே ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக அறிவிக்கப்பட்டது, தீர்க்க தரிசனமாக. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வெளிப்பட்டார். பூமியில அவருடைய பேர் என்ன? இன்னொரு பேர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர், அதே போல சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சமாதான பிரபுவாகவும் இருக்கிறார், அவர் நமக்கு தேவனாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நித்திய பிதாவும் அவர் தான் நமக்கு. அப்போ அவருக்கு இன்னொரு பேர் ஆலோசனை கர்த்தர். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை தருகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் அவங்கள பிரச்சனைக்கு தீர்வுகளை தேட மனுஷர்களை ஆலோசனை தேடுவார்கள். ஆனா நமக்கு கர்த்தர் நமக்கு சரியான ஆலோசனை தந்து அந்த வழியில் நடக்க நம்மளை விசுவாசத்தில் பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் தான். வாசிக்கலாம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்,
அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வாக்குத்தத்தம் செய்தார். அவரோட என்ன சொன்னார் பாத்தீங்கன்னாக்கா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் ஆல்வேஸ் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்தார். வாக்குத்தத்தம் செய்தது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றினார். சொன்னபடியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கூட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அப்போ அவர் வாக்குத்தத்தம் செய்தபடியே அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார்கள் மேல் வீட்டு அறையில் என்று பார்க்க முடியும். இந்த பரிசுத்தாவி என்று நமக்குள்ள வரும்போது நம்மை தேற்றுவது மாத்திரமல்ல, நமக்கு ஆலோசனை தந்து சரியான பாதை நடத்துகிறவரும் அவர்தான். ஆலோசனை கர்த்தரும் அவர்தான். அப்ப தேவன் ஒருவர் தான், பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் குமாரனாக வெளிப்பட்டார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு நமக்குள்ள வசிக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். அவர்தான் ஆலோசனை கர்த்தர், நமக்கு ஆலோசனை கொடுப்பது, சத்திய வழியில் நடக்க நமக்கு ஆலோசனை தருவது அவர்தான். அப்ப இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்த போலவே அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை மேல் வீட்டு அறையை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்க முடியும். அப்ப பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க சும்மாவே இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக நிற்க அவர்கள் திடப்பட்டு உலகெங்கும் சென்று சீஷத்தை அறிவித்தார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம், யோவான் 14ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? அவர் நமக்குள்ள இருப்பது எதனால, எதற்காக என்று பார்க்கும்போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை என்ன பண்ண போறாரு? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்ப நமக்கு போதிக்கிறது மனுஷன் அல்ல, அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம் உள்ள இருந்து நமக்காக அவரு பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, நமக்கு போதிக்கிறாராம். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் பேசினாரோ அது எல்லாவற்றும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைப்பூட்டுவது அந்த தேற்றரவாளன் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே என்றைக்கு நாம் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்கிறோமோ அந்நாள் முதற்கொண்டு நாம் பலனடைந்து இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருப்பது மாத்திரமல்ல, நாம் தேற்றப்பட்டு நமக்கு ஆலோசனை தருவதும் அவர்தான். அதுதான் அவருடைய பேர் என்ன பார்த்தோம்? ஆலோசனை கர்த்தர். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நமக்கு சரியான அந்த ஆலோசனை கொடுப்பதும் ஆலோசனை கர்த்தரான இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வாசிக்கலாம், யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமீன். ஆமீன். பாருங்க, அந்த ரகசியங்களை அறிவிக்கிறதும் அவர்தான். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்ன செய்வாராம்? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துபவரும் அதே தேற்றரவாளன் தான். அவர்தான் ஆலோசனை கர்த்தர். அவர் தம்முடைய சுயமாய் பேசாம தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப இன்னும் நடக்க போற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறது யாரு? ஆவியானவர் தான். அப்ப ஆவியானவர் அந்த ரகசியங்களை நமக்கு அறிவிக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக ரகசியங்களை அறிந்து கொள்வது எதனால? ஆவியானவர் கிருபையினால் நமக்கு வெளிப்படுத்துறதுனாலதான். சபைக்கு அவருடைய ராஜ்யம் எப்போது வரப்போகிறது, எந்த காலகட்டம், என்னென்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற வேணும், நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம், இனி நடக்க வேண்டிய சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட்டு இதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும், காத்திருந்தால் என்னத்தை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, 1000 வருஷ அரசாட்சி, அந்த ராஜ்யத்தில் பங்கு கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த காலகட்டம் என்னென்ன நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தி அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்த யாரு? ஆவியானவர் தான். அதான் வசனம் சொல்லுது, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யார் அறிவிப்பது? மனுஷன் அல்ல, அந்த தேற்றரவாளன் ஆவியானவர் ஆலோசனை கர்த்தர் தான் நமக்கு எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்த போகிறார், அறிவிப்பாராம். அப்ப ஒரு மனுஷனை தேடி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எனக்கு அறிவிங்கள் என்று ஒருபோதும் நம்ம கேட்க அவசியம் இல்லை ஒரு மனுஷனை. அப்ப கர்த்தரே ஆவியானவரே நமக்குள்ள இருந்து சகல ரகசியங்களும் அவர் வெளிப்படுத்துவார். அவர் தான் ஆவியானவர் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம், சங்கீதத்துல 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமீன். ஆமீன். பாருங்க, நாம இது தாவீதுக்கு மாத்திரமல்ல,
நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நாம் அன்று நம் இஷ்டப்படி நம் மாம்சத்தில் நடந்து கொண்டிருந்தோம். எனக்கு இந்த பாதை சரியா இருக்கிறது, உலகத்தின் பாதையிலே உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கையோட நாம் அந்த வழிகளை தான் நடந்து கொண்டிருந்தோம். ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் அந்த வழிகளை விட்டு இயேசு கிறிஸ்தான் வழி என்று அறிந்து அந்த வழியில நடக்க ஆரம்பித்தோம். சத்தியத்தை அறிந்த பிறகு அப்போ நமக்கு போதித்து எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று அந்த வழியை காண்பிப்பதும் யார்தான்? கர்த்தர் தான். அப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் தான் அந்த வழி. உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப நமக்கு ஆலோசனை சொல்வது யார்? ஆவியானவர் தான். அப்ப நம்ம எந்த வழியில நடக்க வேண்டும், சரியான வழி எது, அதே போல நமக்கு போதிக்கிறதும் ஆவியானவர் தான். நமக்குள்ள இருந்து நமக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டி போதிக்கிறதும் ஆவியானவர் தான். சரியான வழியில நடத்துபவர் அந்த ஆலோசனை கர்த்தர் தான். அவர் தான் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாராம். வாசிக்கலாம் 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமீன். ஆமீன். பாருங்க, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, நமக்குள்ள நிலைத்திருக்கிறது. நிலைத்திருந்தால் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருனாக்கா நமக்கு ஒரு போதகர் தேவையா? பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவசியம் இல்லை. அதான் வசனம் சொல்லுது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்குது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீங்க. அப்ப நாம் அவருக்குள் நிலைத்திருக்க அந்த சத்திய ஆவியானவர் தேற்றவாளன் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு யாரும் ஒருத்தர் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன்னா அவர் தான் நமக்குள்ள இருந்து போதிக்கிறாராம். அது பொய் அல்ல, அது சத்தியம் என்று வசனம் சொல்லுது. அப்போ அது உங்களுக்கு போதித்தபடி அவருக்குள்ள நிலைத்திருப்பீங்க. அப்போ ஆவியானவர் இன்னைக்கு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி நமக்குள்ள இருந்து சகலத்தையும் நினைப்பூட்டுகிறார். அப்ப வசனத்தை எடுத்து நம்ம வேதத்தை எடுத்து நம்ம ஆராய்ந்து நிதானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் அந்த ஆலோசனை கொடுத்து வரப்போற காரியங்களும் அறிந்து கொள்ளும்படி நம்ம கண்களை திறக்கிறார். நம்ம ஆவிக்குரிய கண்களை திறந்து அதை அறிந்து கொள்ளும்படி அந்த ஞானத்தை பெற்று நாம் தெளிவாய் நடக்க, வெளிச்சம் பிள்ளைகளாக நடக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நமக்குள்ள இருந்து உதவி செய்யறது அதே ஆலோசனை கர்த்தர் தான். ஆலோசனை தந்து அவர் வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது அவர் தான். பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமேன். ஆமேன். தாவீது சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆனா தாவீது பாருங்க, அவன் கிட்ட ஒரு நல்ல சுபாவம். அவன் எதை செய்தாலும் அவன் சுயமா எதுவும் யோசித்து அந்த காரியங்களை செய்யாம ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து, கர்த்தாவே நான் இத போகட்டுமா, இந்த யுத்தத்துக்கு போகட்டுமா வேணாமா என்று விசாரித்து அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டுதான் அவன் எல்லா காரியங்களும் செய்வான். அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இவன் என் யுத்தத்துக்கு ஏற்றமானவன் என்று கர்த்தர் கூறுகிறார் அவனை குறித்து. அவன் சொல்றான், தாவீது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்போ கர்த்தர் அநேக ஆலோசனை தாவீது கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆலோசனைப்படி அவன் அநேக காரியங்களை செய்து அதை வெற்றி பெறுகிறான் யுத்தத்துல. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவன் விசாரித்து செய்கிறபடியால் அவன் சொல்றான், ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கின்றேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ நம்ம இன்னைக்கு அன்று அல்ல, அன்று அறியாம இருந்தோம். ஆனா இன்று அறிந்த பிறகு நாம் அந்த ஆலோசனை கர்த்தரிடத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோமா? இல்ல ஒரு மனுஷன் சொல்லுகிறதை எடுத்துக்கொண்டு அதை நாம் பின்பற்றுகிறோமா? அப்ப வசனப்படி இது சரி, கர்த்தர் என்னோட பேசுகிறார், இந்த காரியங்களை செய்கிறேன், இங்கு போகிறேன், இது கர்த்தருக்கு பிரியம் என்று அதை நிதானித்து செய்கிறோமா? அப்படி செய்வோமாகில் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அதன்படி செய்தால்தான் நமக்கு அது நலம். அப்ப ஒரு மனுஷனை மாம்சத்தில் சொல்கிற காரியத்தை எடுத்துக்கொண்டு இது சரி என்று செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போது கூட அது சிறிதோ பெரிதோ அது ஒவ்வொன்று செய்வதற்கு முன்பாக நாம் கர்த்தரிடத்தில் என்ன பண்றோம், விசாரிக்கணும். ஜெபத்துல வேண்டுதல் விண்ணப்பித்து விசாரித்து, கர்த்தாவே நான் போகட்டுமா, இதை செய்யட்டுமா, இதுக்கு உமக்கு பிரியமா இருக்குதா, நான் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குதா, இது வசனப்படி இருக்குதா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அத ஒவ்வொரு விஷயத்துல நம்ம கர்த்தரை விசாரித்து கர்த்தரை முதன்மையாக வைத்து செய்கிறோமா, அல்லது நம் மாம்சத்துல அன்பு கூர்ந்து ஒரு மனுஷனிடத்தில் ஆலோசனை பெற்று அதை செய்கிறோமா என்று நாம் நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 30:8.
தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமீன். பாருங்க, இதுக்கு முன்பு வசனம் வாஸ்தவம், எனக்கு ஆலோசித்த அந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி தாவீது சொன்னான். ஆனா தாவீது இங்க ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர். அவன் பாருங்க, அதை செய்வதற்கு முன்பாக அவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், நான் போகட்டுமா? தாவீதுடைய மனைவி பிள்ளைகளை எதிரியாளிகள் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா அவன் பின்தொடரவே இல்லை. அவன் முதல்ல கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான். அவன் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர்கிட்ட அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே அதை பின்தொடரட்டுமா? அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவன் முதல்ல அவன் அவசரப்பட்டு கோபத்தினாலேயோ இல்ல வருத்தினாலோ அதை செய்யாம முதல்ல ஆண்டுகிட்ட அழுது தாழ்த்தி விசாரித்து தான் பிறகு கேட்கிறான், நான் போகட்டும் ஆண்டவரே, பின்தொடரட்டுமா? கேட்டு பிறகுதான் அவன் செய்யறான் காரியம். பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, போ, அதை பின்தொடரு, அதை பிடித்துக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய், எல்லாவற்றையும் சொன்ன பிறகுதான் அவன் போய் அந்த காரியத்தை செய்து மறுபடியும் திருப்பிக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீது எப்படி இருந்தான்? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய அவன் தன் ஈர்த்தை சாய்த்தான், ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்தான் என்று பார்க்க முடியும். அப்ப நம்ம கூட ஒரு காரியம் ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தரை விசாரிக்க வேண்டும். கர்த்தாவே, உமக்கு பிரியமா இருக்குதா? நான் அதை செய்யட்டுமா வேண்டாமா என்று விசாரித்து செய்தால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அதே போல அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 30 வாசிக்கலாம். அதே போல அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். ஆமென். பாருங்க, 8ஆம் வசனத்துல பாக்குறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட விசாரித்து கேட்கிறான். ஆண்டவர், போ, பிடித்துக் கொள்ளு, திருப்பிக் கொள்ளுன்ட்டு அவர் வாக்கம் கொடுக்குறாரு. போய் அதே போல திருப்பி கொடுக்குறாரு. பாருங்க, அமலேக்கியர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் அவங்க மனைவி பிள்ளைகளா எல்லாரையும் பிடித்து கொண்டு போனார்களோ அதெல்லாம் என்ன பண்றான், பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். பிறகுதான் அவன் வெற்றி வந்தது. அப்ப கர்த்தரிடத்தில் விசாரித்து பிறகு சென்ற பிறகுதான் அவனுக்கு வெற்றி வந்தது. அதுக்கு முன்பாக அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் அந்த காரியம் நடந்தது. அவர்கள் அமலேக்கியர் எல்லாம் பிடிச்சுன்னு போயிடுறாங்க. பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டு அவங்க அழுது ஆண்டவர் திரும்பும் போது, ஆண்டவர் விசாரிக்கும் போது கர்த்தர் அந்த திருப்பிக் கொள்ளும்படி அந்த கிருபையும் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென். பாருங்க, ஆலோசனை இல்லைனாக்கா எப்படி இருக்குமா, அந்த இடம் அந்த தேசமும் விழுந்து போயிடும். அப்போ ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்போ ஆலோசனை ரொம்ப முக்கியம். நல்ல வசனம் தெளிவா இருக்குது. அப்போ ஒரு தேசத்துக்கு கர்த்தருடைய ஆலோசனை மிக மிக அவசியம். அதனாலதான் இஸ்ரேல் தேசத்துல ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் முதல்ல யாருக்கு அறிவிப்பார்? தீர்க்கதரிசிகளுக்கு. தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காம ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டான்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த ஆலோசனை தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் கொடுப்பார் ஆலோசனை கூட பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது. அப்போ ஆலோசனை இல்லைன்னா ஒரு தேசம் அந்த தேசம் தீர்க்கெட்டு போகுமா. அப்போ ஆலோசனை இல்லாத இடத்து ஜனங்கள் விழுந்து போவார்கள் விசுவாசத்தை இல்லாம. அப்போ அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாயிருக்கும். அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு ஆலோசனை தேவையா இருந்தது. அந்த மக்களுக்கு கர்த்தர் ஆலோசனை அநேக ஆலோசனை கொடுத்து தான் நடத்தி கொண்டு வந்தார். அப்ப இன்னைக்கு தேசங்கள் விழுந்து போயிருக்குது. காரணம் என்ன? தேசங்கள் ஆண்டவரை தேடாம இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தரை தேடாத தேசங்கள் அநேக உண்டு. கர்த்தரை தேடுகிற தேசம் இன்னைக்கு குறைவு. அப்ப ஆலோசனை இல்லாதான் அநேக தேசங்கள் தங்க சுய ஆலோசனையால என்ன பண்றாங்க? விழுந்து போகிறார்கள். ஆலோசனை இல்லாத இடங்கள் ஜனங்கள் விழுந்து போவார்கள். கர்த்தருடைய ஆலோசனை மிக மிக அவசியம் ஒரு தேசத்துக்கு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமென். பாருங்க, ஆலோசனை இல்லாமை ஆனால் எண்ணங்கள் என்ன ஆயிருமா? சித்தியாமற் போகும். ஆனா ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தா என்ன நடக்குமா? அவைகள் உறுதிப்படும் என்று வசனம் சொல்லுது. அப்ப ஆலோசனை என்றது தேவை. அப்ப மனுஷனுடைய ஆலோசனை முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய ஆலோசனை தான் முக்கியம். அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு அதிகமா கர்த்தருடைய ஆலோசனை தேவைப்பட்டது. கர்த்தர் அநேக ஆலோசனை கொடுத்தார். தாவீதுக்கு அடிக்கடி என்ன பண்றான்? அவன் ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு கருத்தை செய்கிறான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் பிரசங்கி 4:13 வாசிக்கலாம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியும் ஆகிய இளைஞனே வாசி. ஆமென். ஆனா ஆலோசனை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத விட வசனம் சொல்லுது,
கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறாரு, ஆனா ஆலோசனையே கேட்க மாட்டேன் அப்படின்றவன வந்து அவனை விட எது பெட்டரா? இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன்றவன அந்த ராஜாவை விட ஏழையும் ஞானியமாக இளைஞனே வாசின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ சில தேசங்கள் இன்னைக்கு தன் சுய சிந்தனையினால் அவங்க யோசித்து காரியங்கள் செய்யறாங்க. ஒரு சில தேசங்கள் தேவனே இல்லை என்று சொல்லுகிற தேசங்களும் கம்யூனிஸ்ட் தேசங்களும் உண்டு. ஆனா அவங்க ஒவ்வொரு காலத்திலும் வந்து விழுந்து போகும்போதோ இடறி விடும்போதோ அந்த ஆலோசனை வந்து கத்தெடுத்து கேட்கறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. தன் சுய சிந்தனையினால் நான் சாதிப்பேன் என்ற எண்ணத்தோட தான் செய்யறாங்க சில தேசங்கள். அதனால மறுபடியும் விழுந்து போகிறார்கள். ஆனா ஆலோசனை பெற்று கத்தரை தேடி அதன்படி செஞ்சான் அந்த தேசம் சேமம் அடையும். ஆனா ஆலோசனை கேட்க மாட்டேன்னு சொல்றான்ல ராஜா, அவனை விட ஏழையும் ஞானியமாகிய இளைஞனை வாசி. ஆலோசனை கேட்காத கிழவனும் மூடனமாகிய ராஜாவை விட ஒரு இளைஞன், ஒரு ஏழை இளைஞனாகிய ஒரு ஞானியமாகிய அவனே பெட்டர்ன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமென். மதியீனனுடைய வழி எப்படி இருக்குமா? அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். அப்ப தன் பார்வைக்கு தான் அவன் சரின்னு நினைப்பான். யாருடைய வழி? மதியனுடைய வழி. நான் செய்து கரெக்ட், இந்த வழி நான் செய்யற காரியம் சரின்னு சொல்லி அவனுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கும். யாருக்கு? மதியினுடைய வழி. அப்போ ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்ப கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். அவன் ஞானம் நடக்கிறான். அதனாலதான் தாவீது வந்து பாருங்க, அவன் ஆலோசனை செவி கொடுத்து அதன்படி செய்யறான். ஒவ்வொரு காரியம் ஞானமா நடந்து கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய சுய சிந்தனையோட நம்முடைய பார்வைக்கு சரின்னு சொல்லி அதை செய்யாம கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்தால் நாம் ஞானம் அடைவோம். அப்ப ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிகள் நீதிமொழிகள் 19, 20, 21 வாசிக்கலாம். உன் அந்திய காலத்தில் நீ நாணமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். ஆமென். ஆமென். எது நிலை நிற்கும்? கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். அது அசையாதது, மனுஷனுடைய ஆலோசனை அல்ல. அப்ப உன் அந்நிய காலத்திலே நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வேண்டும், அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவர் சில நேரங்கள்ல தவறு செய்யும் போதோ, நம்ம சரியான வழியில் நடக்காதபடிக்கு தவறும் போது, வழிகளை விட்டு விலகும் போது கர்த்தர் வந்து ஆலோசனை கொடுப்பார். புத்திமதியை நம்ம என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் புத்திமதி கூறுவார். அப்ப வசன நிமித்தமாக எச்சரித்து கண்டித்து உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையும் நிலை நிற்கும். அப்ப மனுஷனுடைய இதயத்துல அவனுடைய எண்ணங்கள் அநேக சிந்தனைகள் ஆலோசனைகள் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் 1, 2 அல்ல. ஆனா கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். ஆனா மனுஷனுடைய இதயத்துல இருக்க எல்லாமே நிலை நிற்க போறதில்லை. அது ஒண்ணும் வாய்க்காம போகும். ஆனா கர்த்தருடைய யோசனை எப்படிப்பட்டது? அதுதான் நிலை நிற்குமா? அப்ப யாருடைய ஆலோசனை பெற்று நாம் நடக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆலோசனை அது ஞானம் உள்ளவைகள். அந்த புத்திமதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆலோசனை கர்த்தரா இருந்து நமக்கு ஆலோசனை கூறுவார். அந்த புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொண்டு வசன நிமித்தமாக அதன்படி நாம் நடப்பது சரி. வாசிக்கலாம். எபேசியர் 1:10-12. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஆமென். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் சொல்லி பவுல் இங்க கூறுகிறான். அப்போ தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கை இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின்படி தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அப்போ அந்த சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் என்ன பண்றோம்? முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க முன்குறிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்போது? இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப நம்ம கர்த்தர் வந்து இந்த உலகம் தோன்றுக்கும் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான், தம்முடைய ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறாரு அவர் தான். அவருடைய தீர்மானத்தின்படி நடக்குது எல்லாமே. அதே போல நம்ம எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார். அவர் தீர்மானத்தின்படி நம்ம முன்குறித்திருக்கிறார். அவருடைய ஆலோசனை தக்கதாக தான்.
அப்போ அவர் ஆலோசனை கர்த்தர். இன்று அல்ல, கர்த்தர் நம்மை இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பே நம்ம முன் குறித்திருக்கிறார். தம் சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனை தக்கதாக நடப்பித்து தீர்மானித்திருந்து அவருடைய சுந்தர ஆகும்படி நம்மையும் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் நாமும் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-17, பிறகு 21, இந்த 3 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகொள் என்றார். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, மனுஷன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட கேட்ட, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அவன் ஒரு நல்ல ஆலோசனை கேட்கிறான் கர்த்தர்கிட்ட வந்து, ஏசப்பா கிட்ட. எதுவுமே கேட்கல, நித்திய ஜீவன் அடைய வேண்டும், அதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து நல்லவர் தான். அவர் மாம்சம் இருக்கும்போது தன்னை தாழ்த்தி தேவன் ஒருவர் தவிர நல்லவன் என்று சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நல்லவர் தான், அவர் தான் தேவன். ஆனா மனுஷகுமாரனா இந்த பேசுகிறார். அப்ப தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். நீ கேட்டது நல்ல கேள்விதான், என்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்க. ஆனா நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் என்ன பண்ணமா? கற்பனைகளை கைக்கொள் தான் ஏசப்பா சொல்றார். சொல்லும் போது அவன் சொல்றான், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவன்கிட்ட ஒரு குறைவு இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று. நான் இதெல்லாம் கடைபிடிக்கிற சின்ன வயசுல இருந்து எல்லாவற்றையும் சொல்றான், லிஸ்ட் போட்டு எல்லா கற்பனையும் கை கொள்ற ஆண்டவரே. ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் தான் வந்து ஆலோசனை கத்தத்தான் சொல்றாரு, உன்கிட்ட குறை இருக்குது, ஒரு குறை. நீ பூர்ண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அப்ப ஆலோசனை வந்து கேட்கிறான் கத்தக்கிட்ட. அவர் ஆலோசனையும் கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொள்ளாம மனதில் அவன் போயிடறான். ஏன்னா அவனுடைய ஆசையெல்லாம் எது மேல இருந்து? பண ஆசை. அந்த பணத்தை விட்டு வர முடியல. ஆனா பரலோகத்தில் பிரவேசிக்க தடையா இருக்குது இந்த பணம். அதனாலதான் அதை விற்று ஏழைகள் கொடு, பின்பு என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. ஆனா அந்த வாலிபன் என்ன பண்றான்? வருத்தத்தோட அவன் பின் வாங்கி போயிடுறான். அப்ப கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா அது ஏற்றுக்கொள்ள மனதெல்லாம் இருக்கணும், அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும். ஏன்னா இந்த பூமியில எதெல்லாம் லாபமா இருக்குமோ அதை நஷ்டம் என்று கருத வேண்டும். பவுல் சொல்றான், இன்னைக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினேன். ஒருவேளை பணமோ நம்முடைய பட்டமோ இல்ல புகழோ, இந்த பூமியில எதெல்லாம் லாபமா இருக்குமோ அதெல்லாம் நஷ்டம் என்று கருத வேண்டும். பவுல் அதான் சொல்றான், நஷ்டம் என்று கருத குப்பையாக எண்ணுகிறேன். ஆனா இந்த வாலிபன் அதை எண்ணாம சொன்ன உடனே துக்கம் அடைந்து போயிடறான். கர்த்தர் தான் ஆலோசனை, சரியான ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஏன்னா அவன் இருதயம் எங்க இருக்குது? அந்த பணத்து மேலதான். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாருனாக்கா அது சரியோ, நம்ம பார்வையில அது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து சரியான ஆலோசனை கொடுப்பார். அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறு உத்தரவோ அதற்கு மேல வேற வார்த்தையே கிடையாது. அதை நாம் பின்பற்றி தான் ஆக வேண்டும். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்றாரு ஆண்டவர், உன் இனத்தாரை விட்டு நான் சொல்லும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் பாரு, இவ்வளவு இடம், இவ்வளவு பெரிய தேசம், இந்த தேசம் நலமா இருக்குதே, இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து அங்க போகணுமா? அங்க என்ன இருக்குதோ, தண்ணி இருக்குதோ இல்லையோ, அங்க நல்ல ஜனங்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, அங்க போகணும்னு யோசிக்கவே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரா, நான் இன்றைய தினமே செய்கிறேன்னு சொல்லி அவன் அன்றைய தினமே வந்து ஆபிரகாம் செய்கிறான். எதுவுமே யோசிக்காம கர்த்தர் வார்த்தை வந்த உடனே அவன் உடனே புறப்பட்டு போறான். அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஒரு காரியம் யோசிக்காம அன்றைய தினமே செய்து முடித்தான் ஆபிரகாம். செல்ஃப் சேம் டே அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா அன்றைய தினமே என்னைக்கு சொல்றாரோ அதை அன்னைக்கே செய்யாம தன் எழுத்தை சாய்க்கிறான், அதன்படியே செய்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது அது யோசித்து நான் செய்யட்டோமா வேணாமா? கர்த்தர் தேசத்துக்கு போக சொல்றாரே, நான் வந்து ஒரு பெதரை கேட்கட்டுமா? ஒரு சில பேரு அப்படிதான் செய்யறாங்க. ஒரு சகோதரன் இதே போதும் ஆலோசனை கேட்டார், நான் இந்த வியாபாரத்தை செய்யட்டுமா வேணாமா? நான் செய்கிறது வந்து இந்த சிலைகளை விற்கிற ஒரு வியாபாரம், இது தவறா இல்லையா? ஆனா வசனம் வந்து தெளிவா இருக்குது, சிலை வழிபாடு செய்யக்கூடாது. ஒருவேளை சிலைகளை செய்கிற இல்ல
விக்கிரங்களை விக்கிற காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்த போது அதை ஏற்றுக்கொள்ளாம, அதை வைத்துக்கொண்டு அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாம ஒரு 4 சகோதரர்களை வந்து தேடி அதே ஆலோசனை திரும்பி திரும்பி மாறி மாறி கேட்கிறாரு. அப்படின்னா கர்த்தரோட ஆலோசனை கொடுத்தா வந்து ஆவியானவர் ஒரே ஆலோசனை தான் கொடுப்பார். 4 சகோதரர்களை விசாரித்து ஒரே காரியத்தை கேட்கும்போது 4 பதிலும் ஒரே மாதிரிதான் இருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அவர் அந்த வியாபாரத்தை விடவே இல்லை. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு கூட அதை விட மனதில்லை. அப்ப அந்த வாலிபன் அதுதான் செஞ்சான். விற்று ஏழைகள் கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அப்ப கர்த்தரோட ஆலோசனை கொடுத்தால் நமக்கு லாபமா இருக்குதா? அப்ப அந்த சகோதரனுக்கு அந்த சிலை வழிபாடு லாபமா இருந்தது. அதை விற்றால் பல லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனா விட முடியவில்லை. அதனாலதான் வந்து எனக்கு சாதகமாக ஒரு உத்தரவு வருமா, எனக்கு ஒரு பதில் வருமா, அதனால இந்த சகோதரனை கேட்கலாம். அவர் என்ன சொல்ல, அவரும் சரியான அது பதில் தான் சொல்ல. ஆவியானவர் வந்து சரியான பதில் கொடுத்தார். ஒரே ஆவியானவர் தான். அப்ப 4 சகோதரன் கேட்டாலும் ஒரே ஆவியானவர் ஒரே பதில் தான் கொடுப்பாரு. அப்போ அந்த 4 சகோதரன் மாறி மாறி ஆலோசனை கேட்டும்போது கூட அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அந்த ஆலோசனை தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு சிலை வழிபாடு விற்கிற அந்த வியாபாரம் செய்து கொண்டுதான் இருக்காரு. ஏன்னா அது லாபம் என்று கருதுனால. அப்போ நமக்கு இந்த பூமியில லாபமா இருக்குதா, அதை தூக்கி போடணும். கர்த்தர் தூக்கி போட சொன்னா அதை விட்டு விட வேண்டும். வாசிகளா 2 யோவான் 1:10-11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துருக்கிரைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தா அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரைகளுக்கு பங்குள்ளனா இருக்கிறான். அப்போ கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை வந்து கேட்காம அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம அப்ப வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்தாக்கா நம்ம என்ன பண்ணுமா, அவனை வந்து வீட்டுல ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவனுக்கு வாழ்த்து சொல்லவும் கூடாது. பிரைஸ் தி பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணவும் கூடாதுதான் வசனம் சொல்லுது. வாழ்த்துதலும் சொல்லாம அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள். ஏன்னா இந்த ஆலோசனை கொண்டு வராம வேறொரு தவறான ஆலோசனை கொண்டு வரணும் என்ன பண்ணமா, வீட்டுல ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. ஒருவேளை சொன்னா அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரைகளுக்கு நாமும் பங்குலாம் மாறிட்டோம். அப்போ அவன் சத்தியமே ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியத்தை விட்டு வேறு பொய்யான உபதேசத்தை வந்து ஆலோசனை சொல்லும்படி வருகிறான். அவனை ஏற்றுக்கொள்ளாத, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத. ஒருவேளை பரவாயில்ல, அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று காம்ப்ரமைஸ் செய்தால் நீ அவனுடைய துர்க்கிரைக்கு என்ன பண்ற, பங்குலாம் மாறிட்டேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 5:9-14. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடனே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். ஆமென். அதாவது சீரிய தளபதி நாகமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு என்ன வந்து குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் வந்ததுனால அவனுக்கு வைத்தியம் இல்லாம அவன் வந்து அவதிப்பட்டு கொண்டான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசா வாசப்படியில் நிற்கிறான். அப்போ அவன் இத வந்து முன்பாக பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு பெண் வேலை செய்யும்படி அடியாளாக, அதாவது அடிமையாக ஒரு சிறு பெண்ணை அழைத்து வராங்க. அந்த பெண் வந்து வேலை செய்யுதுங்க. அந்த பெண் ஒரு ஆலோசனை கூறுகிறாள். அதாவது எலிசா கிட்ட போகும்படி ஆலோசனை பெற்ற பிறகு அந்த நாகமான் என்ன பண்றான், புறப்பட்டு ரதத்தோட குதிரைகளோட வந்து வாசப்படியில எலிசாவுடைய வாசப்படியில நிக்கிறான். நின்றுட்டு அப்போது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி அவன் வெளியே நிக்கிறான். எலிசா என்ன பண்றான், ஒரு ஆளை அனுப்புறான். அனுப்பிட்டு நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அவன் நினைச்சா எலிசா எழுந்து வந்து என்னை தொட்டு என்னை ஜெபம் பண்ணி சுகம் பண்ணுவான் அப்படின்னு தான் நினைச்சான் அவன் எதிர்பார்ப்பு. ஆனா எலிசா ஒரே வார்த்தை சொல்றான்,
எழுந்து வெளியே கூட வரல, உள்ள இருந்து ஆளை அனுப்பி சொல்றான், அவன்கிட்ட அனுப்பிட்டு போய் சொல்லு, 7 தரம் யோதன்ல போயிட்டு என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணு அப்படின்னு தான் ஒரே வார்த்தை சொல்ற, வேற ஒண்ணுமே சொல்லலை. அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். சொன்ன உடனே அதுக்கு நாகம் என்ன பண்ண, கடும் கோபம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன வந்து தொட்டு ஜெபம் பண்ணி என்ன சுகம் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு ஆளை அனுப்பி போய் யோதனை குழி ஸ்நானம் பண்ண சொல்றானே அப்படின்னு கோபம் அடைஞ்சான். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையில அந்த இடத்தை கிளறி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிடுவான் என்று எனக்குள்ள நினைத்திருந்தேன். அப்ப அவன் என்ன இருந்தது பாத்தீங்கன்னாக்கா, தீர்க்கதரிசி வெளியே வந்து எலிசா வந்து தொட்டு தடவி எனக்கு சுகம் கொடுப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமா இருப்பதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களில் எல்லாவற்றையும் விட தமஸ்கு நதியாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். கோபம் அடைஞ்சு போயிட்டான் பாருங்க. ஆனா கூட அவனை ஊழியக்காரன் என்ன பண்றான், சமயத்துல வந்து ஒரு வார்த்தை ஆலோசனை கொடுக்குறான், நல்ல ஆலோசனை கொடுக்குறான். தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ. ஆனா பாருங்க, அவன் சொல்றான், அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், ஸ்நானம் பண்ணும் அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒரே வார்த்தை சொல்றாரு, ஒரு ஸ்நானம் பண்ணு, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அப்போது அவன் என்ன பண்றான், மறுபடியும் இறங்கி தேவனுடைய மனுஷன் வாசன்படி யோதனில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அப்ப எலிசா வந்து பொய் சொல்லல இல்லையா, எலிசா வந்து ஆலோசனை கொடுக்கிறார். அவன் சொந்தமா ஆலோசனை கொடுக்கல, கர்த்தருடைய ஆலோசனைப்படிதான் அவன் கொடுக்குறான். அப்ப கர்த்தர் சொன்னபடி அந்த ஆளை அனுப்பி நாகமன் சொல்றான். நாகமன் அதை என்ன பண்றான், அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம அவன் வந்து சிம்பிளான விஷயம் சொன்னதை கேட்காம அவன் கோபம் போயிடுறான். கோபம் போகும்போது அந்த வேலைக்காரன் வந்து ஆலோசனை கொடுக்கும்போது திரும்பி என்ன பண்றான், மனம் மாறி திரும்பி அதை சரி செய்யறான், சுத்தமாகறான். சில நேரங்கள்ல கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்போது ஒரு சில பேர் நடக்கக்கூடும். இது என்ன ஒரு சிம்பிளான விஷயம் நான் செய்யணுமா, கர்த்தர் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், பெட்டரா இருக்கும், நான் இந்த சின்ன விஷயமா செய்யணும். சிலை வழிபாடு பேய் வழிபாடு, இந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன போட்டோ தூக்கி வெளியே வீசி போடு அப்படின்னு சொல்லும் போது அதை வீசி எரியத்தான் வேணும். இது போலதான் ஒரு நாள் ஒரு சகோதரி இடத்தில் சொல்லும் போது அவங்க வீட்டுல வந்து சிலைகளே இல்லை, ஆனா ஒரே ஒரு போட்டோ இயேசு போலவே வரையப்பட்ட ஒரு சித்திரம் அந்த வீட்டுல வச்சிருக்காங்க ஹால்ல. அது ஒண்ணுதான் இருக்குது. அவங்க சொல்றாங்க, நான் சிலை வழிபாடே பண்றது இல்ல, ஆனா இந்த போட்டோ சும்மா வச்சிருக்கேன். அப்போ நம்ம சொல்லும் போது, இல்ல சகோதரி, அந்த போட்டோ வைக்க கூடாது, ஏன்னா அது சிலை இல்லையா. அப்ப உங்க நம்பிக்கை அந்த போட்டோ மேலதான், இயேசு அல்ல, இயேசு போலவே நீங்கள் வரைபட வைத்திருந்தாலும் அது பாவம் தானே, அது வீட்டுல வைக்க கூடாது அப்படி சொல்லும் போது, நாங்க பாரம்பரியமா வைக்கிறோம், இத அதை ஏற்றுக்கொள்ள மனதில்ல எனக்கு ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார்கள். அப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, இது சிலை வழிபாடு தூக்கி போடும் என்று சொல்லும் போது ஆலோசனை தரும்போது அது தூக்கி எறியதான் வேண்டும். அது ஒருவேளை நமக்கு பரம்பரையா இருக்கலாம், இல்ல ஒரு மனுஷன் திருப்திப்படுத்த காரியமா இருக்கலாம், ஆனால் நாம் தூக்கி எறியதான் வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், யோவான் 9ஆம் அதிகாரம் 5-7. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து கூட அற்புதம் செய்யும் போது கூட அவர் ஒரு வித்தியாசமான அற்புதம் செய்வார், ஒரே மாதிரி செய்யறதில்ல. பாத்தீங்கன்னாக்கா சில நேரம் அற்புதம் செய்யும் போது உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ போகலாம் சொல்லுவாரு, உடனே சுகமாயிடுது. ஒரு உதிரி போக்குல ஸ்திரீ வந்து அந்த சாலை தொட்ட உடனே சுஸ்தமாகிறாள். அதே போல ஒரு குருடனுக்கு கண்களை மேல கைகளை வைத்து ஆண்டு சுகம் கொடுக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதே போலதான் இங்க ஒரு வித்தியாசமான சுகம் கொடுக்கிறார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்து ஒளியா இருக்கிறேன் என்று இவளை சொல்லி அவ தரையில துப்பி உமி நீரினால் சேற்றுண்டாகி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசுறார். இங்க ஒரு வித்தியாசமான அற்புதம் செய்யறார். ஆனா பாக்குறது எப்படி இருந்திருக்கும், இயேசு கிறிஸ்து வந்து தொட்டாலே போதும் சுகமாயிட இல்லையா, அவர் வார்த்தை சொன்னாலே போதும் சுகமாயிட இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தரோட காரியத்தை செய்யறலாம், அதுல அர்த்தம் இருக்கும், அது செய்ய மாட்டார் இல்லைன்னா. பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு வித்தியாசமான சுகத்தை கொடுக்குறாரு. அந்த குருடனுடைய கண்கள் மேல ஒரு சேற்று என்ன பண்றாரு, உம்மின் துப்பி சேற்றை உண்டாக்கி அதை எடுத்து கண் மேல பூசிட்டு சொல்றாரு, நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு அப்படி சொல்லும் போது சீலோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி
பார்வை அடைந்தனாய் திரும்பி வந்தான். ஆனா அந்த நாகமான் அது சொல்ல கேட்டு அவன் போகாம முதல்ல என்ன பண்ண கோபம் அடை பின்வாங்கி போனான். ஆனா இங்க இந்த குருடன் வந்து சொன்னபடி என்ன பண்றான், போய் அந்த குளத்துல வந்து கழுவுறான், கழுவி திரும்பி பார்வை திரும்பி வரான். அப்போ இங்க முக்கியமானது பார்க்கும்போது விசுவாசம் தான். கர்த்தர் வந்து எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் சிலருக்கு வந்து தொட்டு சுகம் கொடுத்தார், ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வார்த்தைனாலே அப்படியே அனுப்புறாரு, நீ போ சுகமாவ, உன் விசுவாசம் ரட்சித்துன்னு சொல்றாரு, வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா சேரை உண்டாக்கி அதை கண்ணுல பூசிட்டு அப்ப கூட சுகமால, நீ போய் குளத்துல கழுவு அப்போ சுகமாக சொன்ன உடனே அதன்படி செய்யறான். அப்ப கீழ்ப்படுதல் எங்க வேணும்? கர்த்தருடைய ஆலோசனை தக்கதாக தான் கீழ்ப்படுதல் தேவை. அப்ப அந்த ஆலோசனை எப்படி இருந்தாலும் அது கர்த்தருடைய ஆலோசனை, அதை நாம் கீழ்ப்படிதான் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். அவன் பாருங்க, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது, பாருங்க தாவீது எப்படிப்பட்டவன், தாவீது குறித்து இங்க சாட்சி கொடுக்கிற கர்த்தரு. அதாவது தாவீது அவளுக்கு ராஜாவா ஏற்படுத்தி, ஆனா முதல்ல ராஜாவா ஏற்படுத்தப்பட்டது சவுலு தான். ஆனா ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்தா போக போக வழி விலகி அவன் கர்த்தரை விட்டு விலகி போகிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணா, அவனை வெறுத்து அவனை தள்ளி விட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துறாரு. ஏன்னா ஈசாயின் குமாரனாக தாவீது என் இருத்துக்கு ஏற்றமானவங்க கண்டேன், எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். யாரை குறித்து? தாவீது குறித்து. சவுல தள்ளி விட்டு தாவீது ராஜாவாக இருப்பதா. ஏன்னா தாவீது வந்து எப்படிப்பட்டனா இருந்தானா, ஆனா சொல்றாரு என் இருத்துக்கு ஏற்றமானவன். அப்ப கர்த்தர் என்ன யோசிக்கிறாரோ அதன்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தவன் தான் தாவீது. எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான். அப்ப கர்த்தருடைய அதுதான் நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம். தாவீது விசாரித்து அந்த காரியங்களை செய்தான், அவன் வெற்றி பெற்றான். நான் போகட்டுமா வேணாம் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் போறான். கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அனுப்புறாரு, அதன்படியே செய்கிறான். அப்போ ஒரு காரியத்தின் மாத்திரமல்ல, எல்லா காரியத்தையும் அவன் என்ன பண்றான், ஒவ்வொன்றாக விசாரித்து அதன்படியே செய்யறான். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அவன் ஒவ்வொன்றா செய்யறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஈழத்துக்கு ஏற்றமானவன், எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப நாம் கர்த்தர் சித்தப்படி செய்கிறோமா, இல்ல மனுஷனுடைய ஆலோசனைப்படி செய்கிறோமா? மனுஷன் சொல்லிவிட்டான், அவனை திருப்திப்படுத்த வேண்டும், காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் சொன்னாரு அதன்படிதான் செய்வேன் என்று நிற்கிறோமா விசுவாசத்துல? எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரை பிரியப்படுத்தான் பார்க்கணும் தவிர நம்ம ஒருபோதும் மனுஷனை திருப்திப்படுத்தவே பார்க்கணும். மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷனையே திருப்திப்படுத்தினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 139, 17, 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். ஆமென். ஆமென். தாவீது சொல்றா, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானகள். அதனால தாவீது அதை எல்லாவற்றையும் விசாரித்து ஒவ்வொரு காரியம் செய்து முடிக்கிறான். ஏன்னா அந்த ஆலோசனை எல்லாம் அவனுக்கு அருமையாக கண்டது. அதான் சொல்றான், ஆலோசனை எத்தனை அருமையானகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். அந்த தொகை பார்த்தீங்கன்னாக்கா அது எண்ணவே முடியாதா. அவைகளில் நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகம். மணலை எண்ண முடியுமா? முடியாது. ஆனா அதை விட அதிகமா இருக்கிறது முடிய ஆலோசனை, அது அருமையானதுக்கு வந்து தாவீது சொல்றான். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். அதனால்தான் தாவீது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஆலோசனை எல்லாம் அவனுக்கு அருமையா இருந்தது, அதை செய்தான். அது 1, 2 அல்ல, அது எண்ணவே முடியாது, கடல் மலை போல் இருந்தது சொல்லி தாவீது சொல்றான். வாசிக்கலாம். ஓசியா 4:12. என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். ஆமேன். ஆனால் அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டுல வழி விலகி போறாங்க, கர்த்தருடைய ஆலோசனை தள்ளி விட்டு அவங்க பண்றாங்க ஒரு பாவத்தை. என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அப்ப அந்த ஜனங்கள் ஒரு தப்பு செய்யறாங்க. என்ன தப்பு பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறாம எங்க ஆலோசனை கேட்கறாங்களா? கட்டையின் இடத்தில் கட்ட போய் ஆலோசனை கேட்கறாங்களா? அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணுகிறது. அப்போ அவங்க சிலை வழிபாடு செய்து கொண்டு சிலைகளை வார்ப்பித்து ஒரு மரத்தை எடுத்து அதை செதுக்கி அதை வணங்கி அதை பணிந்து கொள்கிறார்கள். அப்ப அவங்க எதை கேட்கறாங்க? ஆலோசனை. கர்த்தரை விட்டு வழி விலகி சில நேரங்கள்ல அந்த மரங்க கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க, சிலைகள் கிட்ட.
அப்ப என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தனன் ஆவி அவளை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அதனால அப்போ அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராம சோரமாகி போனார்கள். அவங்க எல்லாமே அவங்க பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்களை வனத்துல விழுந்து போகிறாங்க. கர்த்தரை தேவன் என்று அறிந்ததும் கூட வழி விலகி தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணிவிட்டு கையினால் செய்து விட்டு அதை வணங்கி அதை ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்போது அதை தேடுறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா வழி விலகி போனார்கள், சோரமாக்கி போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 119:24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனையுமா இருக்கிறது. ஆமென். ஆமென். தாவீது சொல்றான், உம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்குதா? எனக்கு இன்பமா இருக்குது. அப்ப தேவனுடைய சாட்சிகள் நமக்கு இன்பமா இருக்குதா? தாவீது சொல்றான், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமா இருக்குது. அதே போல ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய சாட்சிகள் அது எனக்கு ஆலோசனை இருக்குன்னு சொல்லி தாவீது சொல்றான். அப்ப இன்னைக்கு நாம் இந்த கற்பனை அறிந்துக்க நமக்கு இதுதான் ஆலோசனை இருக்க போகுது இல்லைங்களா? நமக்கு ஆலோசனை தருகிறது தேவன் தான். ஆவியினார் தான் நமக்குள்ள இருந்த ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தருகிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 1:1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமீன். ஆமீன். பாருங்க, யார நீதிமான் சொல்ல முடியும்? வசனம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாம. அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனை விட்டு விலகி கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறவன் தான் இல்லையா? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாம, பாவியுடைய பணியில நில்லாம, பரியாசக்கார இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் டே அண்ட் நைட் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் அவன் தான் பிளஸ்டா, அவன் தான் பாக்கியவான். யாரு? துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காம கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறவன் தான். அப்போ அவன் எப்படி இருப்பானா, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து தப்பாம கனி கொடுக்கறதான் இவன் தான். யாரு? இந்த நீதிமான். ஏன்னா இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்னென்ன காரியங்கள் செய்யறான் கையிட்டு எல்லாமே வாய்க்குமா. யாரு? இப்படிப்பட்ட நீதிமான். அவன் துன்மார்க்க ஆலோசனை நடக்க மாட்டான். பரியாசக்கார உட்காரவே மாட்டான். உட்கார மாட்டான், சேரவே மாட்டான். அவன் தான் நீதிமான். அவன் கையிட்டு செய்யற காரியம் எல்லாமே வாய்க்கும். அவன் இரவும் பகலும் எப்படி இருப்பானா, வேதத்தில் தியானமா இருப்பான். அவன் தான் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பான் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 33:10-12. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமேன். ஆமீன். பாருங்க, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி. இன்னைக்கு ஜாதிகள், அதாவது அநேக ஜாதிகள் தேசங்கள் இருக்குது. ஆனா இவங்க எல்லாமே தேசங்களே, இன்னைக்கு இருக்கிற தேசங்கள் எல்லாமே கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறாங்களா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் கூட அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு நடக்கிறது விட்டுட்டாங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் அதை நடக்க வேண்டிய தீர்க்கதரிசனம் நிறைவேற போகிறது. ஏன்னா ஜக்கரியா 14 படி நகரம் பிடிக்கப்படும். என்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவங்க கூப்பிடுறாங்களோ அன்னைக்குதான் கர்த்தர் வருவார், அவங்க விடுவிப்பார். ஏன்னா இன்னைக்கு ஆலோசனை தள்ளி விட்டு அவங்க கர்த்தருடைய ஆலோசனை படி நடக்காம தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசம் கூட இன்னைக்கு. ஆனா கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி எல்லா தேசங்களும் இன்னைக்கு விழுந்து போச்சு. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிற தேசங்களே இல்லை. அது விருதாவாக்கி என்ன பண்ணுவாராம், ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குவார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? நித்திய காலமாகும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்குமா. அப்ப என்றென்றைக்கும் அசையாத இருக்குது எது? கர்த்தருடைய ஆலோசனை என்று பார்க்கிறோம். ஆனா ஜனனுடைய ஆலோசனை அது விருதாவாக்கிடுவாரு. அப்போ கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், ஆனா யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்ப ஒரு காலத்துல இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க தேவனை விட்டு அதோட தள்ளி விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக அந்த நகரம் பிடிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரை மறந்து விட்டார்கள். அதனால நகரம் பிடிக்கப்படும் போது அது நுழைஞ்சு அதை ஆக்கிரமிப்பாங்க. இஸ்ரேல் ஜெருசலம் கைப்பற்றப்படும். அன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிப்பார். அதுதான் 3ஆம் உலக போரமா இருக்க போகுது. ஆலோசனை தருவது கர்த்தர் தான். ஆனா கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் கிடையாது, அதே போல புத்தியும் இல்லை.
ஆலோசனை இல்லை என்று வசனம் சொல்லுது. அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்க ஒருவனும் இல்லைன்னு சொல்லி வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 12:20 வாசிக்கலாம். தீங்கை பிணைக்கிறவர்கள் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆமென். ஆமீன். தீங்கை பிணைக்கிறவர்களின் இடத்தில் இருக்கிறது கபடம். அப்ப யாரு உள்ளத்தில் கபடம் இருக்குதா? தீங்கை யார பிணைக்கிறாங்களோ அவங்க இடத்துல என்ன இருக்குதா? கபடம் இருக்குது. ஆனா சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அதெல்லாம் வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவங்க உள்ளத்துல என்ன இருக்குமா? சந்தோஷம் இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்த்தோம், அதாவது ஆலோசனை கர்த்தர் யாரு? மெய்ஞானமும் அவருடைய இது. அப்ப நாம தேவனுடைய ஆலோசனை பெற்று அதன்படி நடந்தால் நாம் சுகமாய் தங்கி இருப்போம் இந்த பூமியில கூட. அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது கூட கர்த்தருடைய ஆலோசனைப்படி அதை கேட்டு அதன்படி நடந்தா நாம் பாக்கியவான்களா இருப்போம். ஏன்னா ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையகள், நானே புத்தி வல்லமை என்னுடைய கர்த்தர் கூறுகிறார். அப்ப நாம் ஒரு மனுஷனுடைய ஆலோசனைப்படி நடக்காம கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நாம் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? சக்சஸ்ஃபுல்லா நாம் இருப்போம் சொல்லி பாக்குறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. சோ ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, அப்ப இது வரைக்கும் இந்த 1 மணி நேரம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தின கர்த்தாவே, அது நாம் பேசல கர்த்தாவே, நீர் அப்பா எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தபடியால் நமக்கு நன்றி இயேசப்பா. அப்ப ஆண்டவரே இந்த தயவு கிருபை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கின்ற கர்த்தாவே, அப்போ நாங்கள் எங்கள் சுய சிந்தனையோடு நடக்காமல் ஒரு மனுஷனுடைய ஆலோசனை பெற்று அதன்படி நடக்காம, அதாவது நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாத என்று நீர் கூறினீர் கர்த்தாவே, ஒரு மனுஷன் மேல் நம்பிக்கைட்டு அதன்படி நாங்கள் ஒரு காரியமும் செய்யாம ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து தாவீதை போல நீ சொன்னீர் கர்த்தாவே, தாவீது என் இடத்துக்கு ஏற்றமான சொன்னி கர்த்தாவே. அப்பா நீர் என்னென்ன செய்ய நினைத்தீரோ அதெல்லாம் தாவீது செய்து முடித்தான். அதே போல அப்பா நீர் என்ன நினைக்கிறோ அதன்படி நாங்கள் செய்ய எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் அருகதையற்றவள் கர்த்தாவே, தகுதியற்ற ஆனாலும் உங்கள் கிருவினால எங்களை தகுதிப்படுத்தி கர்த்தாவே. அப்பா நீர் அந்த ரட்சிப்பை அளிப்பதற்காக நன்றி கர்த்தாவே. வருகிற போது அந்த ரட்சிப்பு அடைய அப்பா ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கர்த்தாவே, அந்த ரட்சிப்பு அடைய ஒவ்வொரு நாளும் காத்திருந்து விழித்துக் கொண்டிருந்த கர்த்தாவே, முடிவு நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பு அடைய அந்த கிருபை தர வேண்டும் என்று தயவாய் வேண்டிக் கொள்ள கர்த்தாவே. எஸ்அப்பா நீர் கொடுத்த ஆலோசனைப்படி எல்லா காரியம் செய்து முடிக்க அப்பா உன் தயவை தந்து காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கர்த்தாவே. எஸ்அப்பா ஒருவேளை நாங்க சுயமாய் சிந்தித்து கர்த்தாவே மாம்ச சிந்தனையோடு நடந்திருந்தால் அவைகளை மன்னியும் கர்த்தாவே. இனி வர நாட்களில் அதன்படி செய்யாமல் அப்பா ஆண்டவரை அப்ப சித்தப்படி செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. அப்ப ஒவ்வொரு கருத்தும் வேதப்படி நாங்க ஆராய்ந்து நிதானித்து இது உங்களுக்கு பிரியமா இருக்குமோ இல்லையோ என்று நிதானித்து கர்த்தாவை செய்யும்படி, ஒரு மனுஷன் திருப்திப்படுத்த செய்யாமல் உண்மை மட்டுமே பிரியப்படுத்தும்படி ஒவ்வொரு கருத்து செய்யும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசப்பா அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா அந்த ரட்சிப்பு அடைய கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வாக்கில் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே, ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல அதன்படி செய்து கர்த்தாவே அப்பா கனி கொடுத்து அப்பா முடிவு நிலைத்திருக்க அப்பா உங்களுடைய கிருபையும் தயவும் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமீன். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். சொல்லுங்க சிஸ்டர், யாராவது பேசுறீங்க? என்ன சொல்லுங்க. கோயம்புத்தூர் சாந்தி பேசுறேன் பிரதர். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். எங்க அக்கா வந்து ஏஸ்பாக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க பிரதர். அவங்க வந்து நல்லா கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க பிரதர். இப்ப திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஒரு கட்டி இருந்துச்சு பிரதர். அதை டெஸ்ட் பண்ணி வந்துச்சு, கேன்சர் கட்டின்னு வந்துருக்குங்க பிரதர். கட்டி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க பிரதர். இன்னைக்கு தான் போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க பிரதர். ஆனா வந்து அந்த கேன்சர் கட்டி தான் தெரியாதுங்க, சாதா கட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஜாப் பண்ணி பண்ணுங்க. ஓகே, அவங்க பேர் சிஸ்டர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் வந்து லதாங் பிரதர். லதா. ஓகே, அவங்க இப்ப இயேசு கிறிஸ்துவ முழுமையா நம்புறாங்க இல்லீங்களா? சரி, இப்போ ஜெபிக்கலாம். ஓகே, அவங்களுக்காக. சரி, அவங்க வந்து முழுமையா ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஏதாவது விஷயத்துல தவறி இருந்தா அவங்க மனம் மாறும்படி ஏசப்பா அவங்களை மன்னிப்பாரு. சோ ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் ஏதாவது செய்திருக்குமானால் அதை ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. சுகம் கொடுக்கறது கர்த்தர் தான் இல்லைங்களா? அவர் எப்படிப்பட்ட வியாதியும் வந்து இருந்தாலும் கூட அதுல இருந்து விடுதலை தருகிற தேவன் ஒருவர் தான். ஒருவேளை கேன்சர் இருந்தாலும் சரி, ஏன்னா மரித்தவர் உயிர் பெற்றது கர்த்தர் தான் இல்லைங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா நாம் தான் மனம் மாற வேண்டும். நமக்குள்ளதான் பிரச்சனை இல்லைங்களா? அதனாலதான் நமக்கு வியாதியும் இந்த பிரச்சனை வருது. சோ அதனால அந்த சகோதரி லதா என்ற சகோதரிக்கு சொல்லுங்க,
அவங்க பாவ அறிக்கை செய்யணும் முதல்ல. அதாவது அந்த கட்டி கேன்சர் கட்டின்னு தெரியாதுங்க பிரதர் அவங்களுக்கு. ஓகே எப்படிங்க பிரதர் பேசுறது அவங்ககிட்ட சொல்ல ஓகே ஓகே முடியாதுங்க. ஓகே இப்ப ஜெபம் பண்ணலாம். சோ அதே சமயத்துல அவங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா ஒப்பு கொடுக்க சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம் அவங்களுக்காக. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, இதோ சகோதரி லதாக்காக ஜெபின் அப்பா, சாந்தி சிஸ்டருடைய அக்காக்காக ஜெபிக்கின் கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, இதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருக்காங்க. ஒரு உள்ளத்திலே ஒரு கவலையும் அச்சம் இருக்குது கர்த்தாவே. அப்பா இது ஒருவேளை எனக்கு கேன்சர் கட்டியா இருக்குமோ என்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனா அந்த கேன்சர் கட்டி இல்லாதபடிக்கு அந்த ரிப்போர்ட் நார்மலாக மாறும்படி இதோ அந்த அச்சத்தை போக்கி கர்த்தாவே, ஒருவேளை அந்த கீழ்ப்படியில் ஏதாவது ஒரு குறைவு இருக்குமானால், உங்களுக்கு பயப்படுற ஒரு பயம் இல்லாம போகுமானால், ஏதாவது குறைவு இருக்குமானால், தவறு இருக்குமானால் அதை மன்னிக்க கர்த்தாவே. அறியாம ஏதாவது தவறு செய்தா மன்னித்து கர்த்தாவே, ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, அந்த டெஸ்ட்ல அப்பா அது எல்லாமே நார்மல் ஆகும்படி, அதே போல கேன்சர் கட்டி இல்லை என்று அவர் சொல்லும்படி கர்த்தாவே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று இயேசப்பா உன்னை மலர் பாதத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொடுக்க கர்த்தாவே. உன்னை ஆணி பாய்ந்த திருக்கரத்தினால் தொட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே விடுதலை பண்ண வேண்டும் என்று வேண்டி கர்த்தாவே. அப்பா அந்த டெஸ்ட் நார்மலாக ஆகும்படி, அப்போ இதோ அந்த டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படி ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று வேண்டி கர்த்தாவே. உன்னுடைய தயவு அந்த சகோதரனை இறங்கட்டும் கர்த்தாவே. உன்னுடைய கிருபை, உன்னுடைய இரக்கம் அந்த சகோதரனை இறங்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா இதோ ரட்சிப்பு அடைவதற்கு அப்பா நீ கிருபை தந்து கர்த்தாவே. அந்த கேன்சர் இல்லாதபடிக்கு எல்லாம் நார்மலாக ஒரு குறை இல்லை என்று அவர் சொல்லும்படி ஒரு அற்புதம் செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. அதே போல சகோதரி விசுவாசம் உண்டாகி கர்த்தாவே, உன்னை நாமம் மகிமைப்படும்படி கர்த்தாவே அந்த அற்புதம் செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா செய்வீர் என்ற நம்பிக்கையோட சகோதரி அப்பா இதோ விசுவாசிக்கும்படி, அந்த உள்ளத்துல விசுவாசம் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்போ அந்த சகோதரி ஆசீர்வதிக்கும். அப்பா சத்துவன் கொண்டு வருகிற எல்லா வித பயத்தையும் அப்பா அந்த கேன்சர் கட்டி இருக்குமோ என்ற அச்சத்தை கொண்டு வர அந்த பயத்தை உடைத்து கர்த்தாவே இதோ ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விசுவாசத்தில் பலப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா அந்த சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். நம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமீன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஓகே பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்ஸ். ஓகே ரிக்வஸ்ட் எதுவும் இல்லைன்னா நாளைக்கு இரவு சந்திப்போம். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். ஆமீன்.